வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, பிஜிடிஆர்பியோடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்களா இல்லையா, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கொஷின்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க, இது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ பார்க்க போகிறேன். பிஜிடிஆர்பியோடைய கட் ஆஃப் குறையுதுன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு அனலிசிஸான ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், நிறைய கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா கட் ஆஃபும் அதிகமாக இருக்குது, இவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ரேண்டம் எண்ட் எல்லாமே குறுகிய இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிகப்படியான மார்க் எடுத்தவங்க மட்டுமே இல்லாமல் நமக்கு எல்லாமே குறைவான மதிப்பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் நிறைய பீப்புள்ஸ் இந்த டைம் மதிப்பெண்கள் குறைவு. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே குறைவு. நிலைய அனாலிசிஸ் எல்லாமே நிறைய சேனல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் எல்லாமே அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ ஒரு 50 பேர்லேருந்து 5000 பேர்கிட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம பிரத்யேகமாக கொடுக்குறோம். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு எல்லாமே கொடுக்க கிடையாதுங்க. கட் ஆஃப் எல்லாரும் கொடுக்குற மாதிரிலாம் மொத்தமாக கொடுக்க கிடையாது. ஒரு 100 பேர்கிட்ட எல்லாமே இந்த ப்ரிடிக்ஷன் நடக்க கிடையாதுங்க. ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிடம் கணிக்கப்பட்ட கட் ஆஃபை தான் நாம் உங்களுக்காக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே இந்த மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி கம்யூனிட்டி வைஸாக என்னன்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிசி எம்பிசியாக இருந்தால் 75 மார்க் வேணும். அதே மாதிரி எஸ்சியாக இருந்தால் 68 மார்க் வேணும். எஸ்டி இருந்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டில் பார்த்தீங்கன்னா 63 எடுத்தவங்க கூட போஸ்டிங் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அதி விரைவில் உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ரிசல்ட் எல்லாமே வரப்போகுதுங்க. ஸ்டார் கேள்விகள் அதிகமாக இருக்குது, ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் பார்த்தீங்கன்னா 5லிருந்து 7 மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். பிஜிடிஆர்பியோடைய ரிசல்ட், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய ரிசல்ட் நிச்சயமாக நெருங்கிடுச்சு. ரிசல்ட் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட போகிறது தகவல் வந்துருச்சுங்க. ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃபை தான் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ பிஎஸ்டியை மட்டும் நான் சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் 99, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. மேக்ஸுக்கு 101, ஃபிசிக்ஸுக்கு 101, கெமிஸ்ட்ரிக்கு 100, பாட்னிக்கு 99, ஹிஸ்ட்ரிக்கு 98. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டியை நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு 93, இங்கிலீஷுக்கு கிடையாது. பிஎஸ்டிஎம் மேக்ஸை பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் 96, ஃபிசிக்ஸுக்கு 96, கெமிஸ்ட்ரிக்கு 93, பாட்னிக்கு 92, ஹிஸ்ட்ரிக்கு 91. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 80, இங்கிலீஷுக்கு 81, மேக்ஸுக்கு 85, ஃபிசிக்ஸுக்கு 84, கெமிஸ்ட்ரிக்கு 82, பாட்னிக்கு 80, ஹிஸ்ட்ரிக்கு 78. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் தமிழுக்கு 85, இங்கிலீஷுக்கு 85, மேக்ஸுக்கு 89, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 90, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 84, ஜுவாலஜி ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 83. அடுத்து எஸ்சியை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு பார்க்குறப்ப 81, இங்கிலீஷுக்கு நம்ம பார்க்குறப்ப 80, மேக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப 84, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 83, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 82, பாட்னிக்கு பார்க்குறப்ப 81, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 78. ஓகேங்களா? அடுத்து நம்ம எஸ்டியை நம்ம பார்த்துடலாம். எஸ்சிஏவை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு பார்க்குறப்ப நம்ம பார்த்திங்கன்னா 74, இங்கிலீஷுக்கு 86, மேக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப 78, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 79, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 75, பாட்னிக்கு பார்க்குறப்ப 74, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 73ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு பார்க்குறப்ப 73, இங்கிலீஷுக்கு 73, மேக்ஸுக்கு 75, ஃபிசிக்ஸுக்கு 72, கெமிஸ்ட்ரிக்கு 70, பாட்னிக்கு 72, ஹிஸ்ட்ரிக்கு 69ங்க. அடுத்து பிடபிள்யூ நம்ம பார்த்துடலாம்.
தமிழுக்கு 70, இங்கிலீஷுக்கு 68, மேக்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப 70, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 69, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 67, பாட்னிக் பார்க்குறப்ப 66, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 67. ஸோ பிஜிடிஆர்பியில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். நவம்பர் முதல் வாரத்தில் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் ரெடியாக இருக்குங்க. ஸோ கவலையே வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் எப்போ வெளியிட போகிறாங்க, பிஜிடிஆர்பியுடைய கட்டாப் மதிப்பெண்கள் என்னவாக இருக்கும், முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களில் வேகன்சிஸ் உயர்த்த போகிறாங்களா இல்லையா, முதுகலை பட்டதாரி ஆசிரியரில் ஸ்டார் கொஷின்களுக்கு எவ்வளோ மதிப்பெண்கள் வழங்க போகிறாங்க, இது குறித்து ஒரு முக்கியமான அப்டேட்டை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ பார்க்க போகிறேன். பிஜிடிஆர்பியுடைய கட் ஆஃப் குறையுதுன்னு சொல்கிறாங்க, உண்மைதானா? இது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்காக ஒரு அனலிசிஸான ரிப்போர்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மக்களை நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கோம், நிறைய கட் ஆஃப் எல்லாமே போட்டிருக்கோம். எல்லா கட் ஆஃபும் அதிகமாக இருக்குது, இவ்வளோலாம் வரதுக்கு வாய்ப்பே இல்லை, ரேண்டம் எண்ட் எல்லாமே குறுகிய இதில் தான் இருக்குது அப்படின்ட்டு எல்லாமே சொல்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப அதிகப்படியான மார்க் எடுத்தவங்க மட்டுமே இல்லாமல் நமக்கு எல்லாமே குறைவான மதிப்பெண்கள் தான் இருக்காங்க. ஸோ லிஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டியில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியில் நிறைய பீப்புள்ஸ் வந்து இந்த டைம் வந்து மதிப்பெண்கள் வந்து குறைவு. ஸோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் எல்லாமே குறைவு. நிலைய அனாலிசிஸ் எல்லாமே நிறைய சேனல் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ கட் ஆஃப் எல்லாமே அதிகமாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம எக்ஸாக்டாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான். ஸோ ஒரு 50 பேர்லேருந்து 5000 பேர்கிட்ட வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கட் ஆஃப் ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்காக நம்ம பிரத்யேகமாக கொடுக்குறோம். ஸோ ஏனோ தானோ அப்படின்னு எல்லாமே கொடுக்க கிடையாதுங்க. கட் ஆஃப் எல்லாரும் கொடுக்குற மாதிரிலாம் மொத்தமாக கொடுக்க கிடையாது. ஒரு 100 பேர்கிட்ட எல்லாமே இந்த ப்ரெடிக்ஷன் நடக்க கிடையாதுங்க. ஒரு 5000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களிடம் கணிக்கப்பட்ட கட் ஆஃபை தான் நாம் உங்களுக்காக ப்ரிடிக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் எல்லாமே இந்த மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி கம்யூனிட்டி வைஸாக என்னன்ற உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். பிசி எம்பிசியாக இருந்தால் 75 மார்க் வேணும். அதே மாதிரி எஸ்சியாக இருந்தால் 68 மார்க் வேணும். எஸ்டி இருந்தால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 மதிப்பெண்கள் இருந்தாலே போதும், பிஜிடிஆர்பியில் பணி வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். சென்ற ஆண்டில் வந்து பார்த்திங்கன்னா 63 எடுத்தவங்க கூட போஸ்டிங் போயிருக்காங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறீங்க. ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதி விரைவில் உங்களுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ரிசல்ட் எல்லாமே வரப்போகுதுங்க. ஸ்டார் கேள்விகள் அதிகமாக இருக்குது. ஸ்டார் கேள்விகளுக்கு மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக ஸ்டார் கேள்விகளுக்கு ஒவ்வொரு பாடவாரியாகவும் வந்து பார்த்திங்கன்னா 5லிருந்து 7 மதிப்பெண்கள் நிச்சயமாக கிடைக்கும். பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட், முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வுடைய ரிசல்ட் வந்து நிச்சயமாக நெருங்கிடுச்சு. ரிசல்ட் நவம்பர் மாதம் முதல் வாரத்தில் வெளியிட போகிறது தகவல் வந்துருச்சுங்க. ஸோ நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃபை தான் நீங்கள் பார்த்துடலாம். ஸோ பிஎஸ்டியை மட்டும் நான் சொல்கிறேன். தமிழை பொறுத்த வரைக்கும் 99, இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிடையாது. மேக்ஸுக்கு 101, ஃபிசிக்ஸுக்கு 101, கெமிஸ்ட்ரிக்கு 100, பாட்னிக்கு 99, ஹிஸ்ட்ரிக்கு 98. அதே மாதிரி பிசி கம்யூனிட்டி நம்ம பார்க்கலாம். தமிழுக்கு 93, இங்கிலீஷுக்கு கிடையாது. பிஎஸ்டிஎம் வந்து மேக்ஸை பார்க்குறப்ப பிஎஸ்டிஎம் 96, ஃபிசிக்ஸுக்கு 96, கெமிஸ்ட்ரிக்கு 93, பாட்னிக்கு 92, ஹிஸ்ட்ரிக்கு 91. அடுத்து பிசி முஸ்லீம் கேட்டகரியை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 80, இங்கிலீஷுக்கு 81, மேக்ஸுக்கு 85, ஃபிசிக்ஸுக்கு 84, கெமிஸ்ட்ரிக்கு 82, பாட்னிக்கு 80, ஹிஸ்ட்ரிக்கு 78. அடுத்து எம்பிசி மற்றும் டிஎன்சி நம்ம பார்க்கலாம். பிஎஸ்டிஎம் தமிழுக்கு 85, இங்கிலீஷுக்கு 85, மேக்ஸுக்கு 89, ஃபிசிக்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப 90, கெமிஸ்ட்ரிக்கு 85, பாட்னிக்கு 84, ஜுவாலஜி ஹிஸ்ட்ரிக்கு வந்து பார்க்குறப்ப 83. அடுத்து எஸ்சியை நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு வந்து பார்க்குறப்ப 81, இங்கிலீஷுக்கு நம்ம பார்க்குறப்ப 80, மேக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப 84, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 83, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 82, பாட்னிக்கு பார்க்குறப்ப 81, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 78. ஓகேங்களா? அடுத்து நம்ம எஸ்டியை நம்ம பார்த்துடலாம். எஸ்சிஏவை நம்ம பார்த்துடலாம்.
தமிழுக்கு பார்க்குறப்ப நம்ம பார்த்திங்கன்னா 74, இங்கிலீஷுக்கு 86, மேக்ஸுக்கு நம்ம பார்க்குறப்ப 78, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 79, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 75, பாட்னிக்கு பார்க்குறப்ப 74, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 73ங்க. அடுத்து எஸ்டி நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு வந்து பார்க்குறப்ப 73, இங்கிலீஷுக்கு 73, மேக்ஸுக்கு 75, ஃபிசிக்ஸுக்கு 72, கெமிஸ்ட்ரிக்கு 70, பாட்னிக்கு 72, ஹிஸ்ட்ரிக்கு 69ங்க. அடுத்து பிடபிள்யூ நம்ம பார்த்துடலாம். தமிழுக்கு 70, இங்கிலீஷுக்கு 68, மேக்ஸுக்கு வந்து பார்க்குறப்ப 70, ஃபிசிக்ஸுக்கு பார்க்குறப்ப 69, கெமிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 67, பாட்னிக்கு பார்க்குறப்ப 66, ஹிஸ்ட்ரிக்கு பார்க்குறப்ப 67. ஸோ பிஜிடிஆர்பியில் இந்த கட் ஆஃப் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராகி கொள்ளுங்கள். நவம்பர் முதல் வாரத்தில் பிஜிடிஆர்பியுடைய ரிசல்ட் ரெடியாக இருக்குங்க. ஸோ கவலையே வேண்டாம், நிச்சயமாக உங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.